ஆண்டுகள் 2000 ஆனாலும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எனது அன்னை தமிழை வணங்கி நான் எனது உரையை தொடங்குகிறேன். சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை பற்றி நான் பேசப் போகிறேன். தீரன் சின்னமலை அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயமொழியில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியாருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1756ஆம் ஆண்டு பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்கள் ஆதரித்து அவர்கள் வாயெடுக்கும் அளவிற்கு கவி மற்றும் புலமைக்காக அவர்களுக்கு பரிசில் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் மரபு வந்ததால் தீர்த்தகிரி சக்கரை என்றும் அழைக்கப்பட்டார். இளம்பரமுயிலே போர்க்கரையில் அணவில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்றவற்றை கற்று இளம் வீரராகவும் உருவெடுத்தார். தீரன் சின்னமலை, புலித்தேவன், கட்டபொம்மன், மறு சகோதரர்கள் கொண்டவர்கள் நாம் வீரமிழந்த தமிழ் மண்ணில் பிறந்து நம் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் வாழ்வையும் வசனத்தையும் தியாகம் செய்த பணிதர்கள் யாவர். தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சக்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும் வளர்ந்தது. இதை சிறிதளவும் விரும்பாத சின்னமலை அவர்களை எதிர்த்து கடுமையாக போரிட்டார். அச்சமயத்தில் அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1786ஆம் ஆண்டு மைசூர் மன்னன் மரணம் அடைந்ததால் மைசூர் மன்னனின் மகனான திப்பு சுல்தான் அரச பதவி ஏற்றார். அவரும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு வெட்டிவிட வேண்டும் எண்ணினார். ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னனுடன் இணைந்து 3 முறை எடுத்தார். 3 முறை வெற்றியும் கண்டார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கி தான் மறைந்தாலும் தான் புகழ் மறையாமல் செய்த தீரன் சின்னமலை அவர்கள் சூழ்ச்சியால் விட்டு ஆங்கிலேயர்கள் எண்ணினார். அதனால் அவர் சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களையும் அவரது தம்பிகளையும் சங்கிரிக்கோட்டைக்கு சென்ற ஆங்கிலேயர்கள் ஜூலை 31, 1805ஆம் ஆண்டு தூக்கிலிட்டனர். தம்பிகளுடனும் தீரன் சின்னமலையும் வீரமரணம் அடைந்தார். ஜெயகிரி, நன்றி, வணக்கம்.